வணக்கம் அன்பு நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் விஆர் மீடியா தமிழ். விசிகாவிற்கு எதிராக வரும் சில கருத்து கணிப்புகள், உண்மையில் கள நிலவரம் என்ன? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழகத்தில் மொத்தம் 8 சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடுகின்றது. ஒரு சில யூடியூப் சேனல்ஸ், ஒரு சில செய்தி நிறுவனங்கள், ஒரு சில தனியார் தொலைக்காட்சிகள் எல்லாம் கருத்து கணிப்புகளை நடத்தி வெளியிட்டு கொண்டிருக்கின்றன. நிறைய யூடியூப் சேனல்ஸ் நடத்தின அந்த கருத்து கணிப்புகளில், யூடியூப் சேனல்ஸ் அப்படின்றது பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ் லைக் மின்னம்பலம், அது மாதிரி யூடியூப் சேனல்ஸ்லாம் நடத்தின கருத்து கணிப்புகள் எல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெரிய அளவில் வெற்றி பெறதாக தான் தகவல்களை சொல்கின்றது. ஆனால் ஒரு சில இப்போ நேற்றைக்கு ஒரு பிரபலமான, கடந்த 3 நாட்களாக ஒரு பிரபலமான தனியார் தொலைக்காட்சி வந்து கருத்து கணிப்புகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் அவங்க சொல்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு எதிரான நிலைப்பாடாக தான் நம்ம பார்க்குறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிரான நிலைப்பாடு, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிரான ஒரு கருத்து அப்படின்றத தாண்டி களத்தை தவறாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கருத்தாக தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா, குறிப்பாக ஒரு சில தொகுதிகள் பன்ருட்டி, அரக்கோணம், கள்ளக்குறிச்சி, திண்டிவனம் போன்ற தொகுதிகள்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சாதகமில்லை அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பை அந்த பிரபலமான தொலைக்காட்சி நிறுவனம் வெளியிட்டிருக்கின்றது. கள்ளக்குறிச்சி நம்ம வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று அந்த வாக்கு சேகரிப்பு இடங்களுக்கெல்லாம் நேரடியாக சென்று நம்ம பார்க்குறோம். வாக்கு சேகரிப்பு இடங்களுக்கு செல்வது மட்டும் இல்லாமல் அந்த தொகுதி மக்களிடையும் நேரடியாக பேசுகிறோம். அதிமுகவை சார்ந்தவர்கள், மற்ற கட்சிகளை சார்ந்தவர்கள்கிட்டலாம் பேசுகிறோம். ஒரு சில தொகுதிகளில் நம்ம நேரடியாக போக முடியாத தொகுதிகளில் தொலைபேசி வாயிலாக நிறைய தோழர்கள்கிட்ட பேசுகிறோம். அப்படியெல்லாம் பேசுகிறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி தொகுதியெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் சேஃப் ஜோனில் இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்னு தான் நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றது. ஆனால் இந்த செய்தி நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சிலாம் நமக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை அப்படின்றப்பல தான் சொல்கிறாங்க. அவங்க இது வரைக்கும் சொல்லியிருக்கல, காட்டுமன்னார் கோயில் மட்டும் தான் வந்து நமக்கு கன்ஃபார்மாக வெற்றி இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்றப்பல சொல்லியிருக்காங்க. கள்ளக்குறிச்சிலாம் வந்து நமக்கு வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கள்ளக்குறிச்சிலாம் நம்ம பேசுகிறப்ப கட்டாயம் கள்ளக்குறிச்சிலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எழுதி வச்சாச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி திண்டிவனம், அரக்கோணம், பன்ருட்டி போன்ற தொகுதிகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைட் இருக்குதா, ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் லீடில் இருக்காங்க. ஒரு 2-3% வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீடில் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கள நிலவரம் சொல்கின்றது. களத்தில் குறிப்பாக திண்டிவனம் போன்ற தொகுதிகளாக நம்ம களத்தில் இறங்கி நம்ம நிறைய பேர்கிட்ட பேசியிருந்தோம். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கட்டாயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லீடு எடுக்கக்கூடிய நிலையாக தான் இருக்கின்றது. எனக்கு தெரிந்த இந்த செய்தி நிறுவனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கடந்த தேர்தல்களில் கிடைத்த ரிசல்ட்ஸை வச்சு சொல்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது. அரக்கோணம் தொகுதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக அப்படியே களம் வந்து முழுமையாக சேஞ்ச் ஆகிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் வரப்போ பார்க்க தான் போகிறீங்க. நான் சொல்கிறது, களம் வந்து போன முறை 20-25 வாக்குகள் வித்தியாசத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இழக்கின்றது. ஆனால் இந்த முறை களம் முழுமையாக மாறி இருக்கின்றது. அரக்கோணம்லாம், திண்டிவனமும் அதே மாதிரி தான். அதிமுக கடந்த முறை வெற்றி பெற்றிருந்தாலும் கூட இந்த முறை வன்னியரசு அந்த தொகுதியில் போகிறதுனால அது ஒரு கவனமிக்க தொகுதியாக மாற்றப்பட்டு அங்கே வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி லீடு எடுக்கின்றது. கள்ளக்குறிச்சி ரொம்ப சேஃப் ஜோனாகவே இருக்கின்றது. பன்ருட்டியில் நிறைய மேஜிக் நடக்குது, அதான் உண்மைன்னு சொல்லணும். அங்கே வந்து வாக்குகள்லாம் வந்து ஒரு மாதிரியாக கன்சால்டேட் ஆகி அது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதரவாக இருக்கின்றது. ஏன்னா ஏற்கனவே கடந்த தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருந்த தொகுதி, இந்த முறை வேல்முருகன் அவர்கள் கூட்டணியில் இல்லை என்றாலும் கூட பிரிக்கப்படும் வாக்குகள் வந்து அதிமுகவினுடைய வாக்குகளாக தாங்க இருக்க போகின்றது. அதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வெற்றியும் பன்ருட்டியிலும் எளிமையாக தான் இருக்கின்றது. ஆனால் இந்த சேனல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கூடிய விஷயம், இப்போது கடந்த காலங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் இவங்க சொன்ன கணிப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, காட்டுமன்னார் கோயிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோற்றுவிடும் அப்படின்னு தான் கருத்து கணிப்புகள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் மீறி, அந்த கருத்து கணிப்புகளை எல்லாம் தவிடுபடியாக்கி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த முறை 4 தொகுதிகளில் வெற்றியை பெற்றது. இந்த முறையும் இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் தவிடுபடியாக்கப்படும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி கட்டாயம் கூடுதல் தொகுதிகள் வெல்லும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன்.